ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தியோட ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொழக்கட்டை எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெய் அப்பம். அதாவது நம்ம வந்து ரெடிமேடாக எப்படி பண்ணுறது, அரிசி ஊற வச்சு அரைக்காமல் எப்படி நெய் அப்பம் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சுண்டல் வந்து நீங்கள் எது வேணால் பண்ணலாம். கருப்பு கொத்துக்கொள்ள, வெள்ளை கொத்துக்கொள்ள எது வேணால் பண்ணலாம். இந்த 3 ஐட்டமும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பத்துக்கு வேண்டியதை பார்த்துட்டுருவோம். அப்பத்துக்கு வந்து நான் இங்கே எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு மாவு எடுத்துட்டுருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுத்துட்டீங்களோ அதே கப்பில் 1 கப்போட கொஞ்சம் குறைச்சி வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். வெல்லத்தை வந்து இந்தமாரி கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுட்டுருக்கேன், கொஞ்சமாக நெசுக்கி. அதுக்கப்புறம் 1 வாழைப்பழம் எடுத்துட்டுருக்கேன். நான் எடுத்துகிட்டு இருக்கிற குவான்டிட்டி கிட்டத்தட்ட 120 to 125 கிராம் இருக்கும் நயமாக. இதுக்கு நான் வந்து 1 வாழைப்பழம் நல்லா பழுத்தது ஒன்று எடுத்துட்டுருக்கேன். ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன், ஏலக்காய் பொடி. நீங்கள் ஏலக்காயும் எடுத்துக்கலாம் வேணா, அதை பவுடர் பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் நெய் வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தேங்காய் வேணும். ஒரு 4 to 6 ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ லைக்கிங்கோ, எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம் தேங்காய். இப்போ மிக்சியில் வந்து இந்த அரிசி மாவை நான் போட்டுக்கிறேன். ஒரு பக்கம் வந்து அடுப்பில் இந்த வெல்லத்தை வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக விட்டால் போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் விட்டால் போகிறோம். அது உருகிறதுக்கு அவ்வளோதான். அதை வந்து உருக வைக்கிறேன் வெல்லத்தை. இது உருகின்னு இருக்கட்டும். இப்போ வந்து மிக்சியில் வந்து நான் அரிசி மாவை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த வாழைப்பழத்தை வந்து இந்த மிக்சியில் பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். கொஞ்சம் காவட்டாக இருக்கிறது அப்படிலாம் எடுத்துக்கூடாது. அதை வந்து இதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த அரிசி மாவோட சேர்த்து அரைச்சா அது கொஞ்சம் நல்லா அரைப்பட்டுரும். அதுக்காக உங்களுக்கு வேணும்னா தேங்காய் இதுலேயே சேர்த்து போட்டு அரைக்கலாம். இல்லை தேங்காயை வந்து நல்ல இது துருவி அதுக்கப்புறம் அந்த டைரெக்டாகவும் கலந்துக்கலாம் மாவில். அது உங்களை பொறுத்தது தான். இப்போ வெல்லத்தை வந்து வெறும் கரைச்சிக்கணும். பாகு பதம்லாம் ஒன்றும் கிடையாது. வெல்லத்தை கரைச்சுட்டு அதில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னு அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கும் போது இதை கொஞ்சம் ஆற விடுங்க. வெல்லத்தோட தண்ணியை மிக்சியில் அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி தேவையாக இருந்தால் இந்த பாகு தண்ணியை கொஞ்சம் விட்டுக்கலாம். ஆசிட் நமக்கு தண்ணி ஃபர்தராக கலக்கும்படியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சோண்டு 1 or 2 டீஸ்பூன்ஸ் விட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இல்லை பாகோட தண்ணியை விட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ மிக்சியில் அரைச்சின்னு வந்துட்டேன். அதை இதை பவுலில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை தண்ணி வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத வந்து இதில் விட்டுக்கலாம். இப்போ வந்து மாவு, வெல்லம், வாழைப்பழம் எல்லாத்தையும் கலந்துட்டேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் பிடிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய் பொடி போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காயும் உங்களோட லைக்கிங் தான். நான் வந்து பெரிய டேபிள் ஸ்பூனில் இருக்குது. இதில் வந்து 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். நான் நீங்கள் 3 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் வேணும்னா, உங்களுக்கு பிடிக்கும்னா. அப்புறம் இதில் இப்போ வந்து நான் இதில் வந்து 2 ஸ்பூன் நம்ம கரைச்ச பாகில் இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் ஊற வைக்க போகிறோம். இதை ஊற வச்சோம்னா அது கொஞ்சம் கெட்டியாகும் ஊற்றுறப்ப. அப்புறம் நம்ம கொஞ்சம் அதை வந்து டைல்யூட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நெய் வந்து இதில் கொஞ்சம் விட்டுக்கிறேன். நல்லா ஒரு விழுதாக இருக்குது நெய். ஒரு 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்னென்னா வந்து ரெடிமேட் வந்து கடையில் வாங்கின மாவு, வெறும் வரட்டரிசி மாவில் தான் இது பண்ணியிருக்கேன். நம்ம அரிசியை களைஞ்சி ஊற வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதான அரிசியோட அப்பம் இது. அதாவது நம்ம கோதுமை மாவு அப்பம் பண்ணுவோம் இல்லையா, இது அரிசி மாவோடது. ஆனால் நம்ம வந்து ரெடிமேட் மாவில் பண்ணுறோம், அரிசியை ஊற வச்சு பண்ணாமல். அரிசி ஊற வச்சு போட்ட அந்த நெய்யப்பம் வந்து என்னோட இதில் நம்ம சேனலில் இருக்குது. கார்த்திகை அப்போ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. அது வந்து அரிசி ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி பண்ணது. இந்த இதெல்லாம் இது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதே தான். வெல்லம், தேங்காய் இதெல்லாம் அதே தான். இது மட்டும் நான் ரைஸ் மட்டும் நம்ம இன்ஸ்டன்ட் ரைஸ் ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு நல்லா கரைச்சிட்டு இதை ஒரு 2 hours வந்து நம்ம இதை ஊற வைக்கணும். 2 hours ஊற வச்சுட்டு
அதுக்கப்புறம் இது நல்லா சாஃப்ட் ஆகிடும், நல்லா கொஞ்சம் ஃபெர்மெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பம் குத்த போகிறோம், அப்பா வந்து ஊற்ற போகிறோம். இதில் இது ஒரு பக்கம் வச்சுடலாம், ஊறின்னு இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்தது விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான விசேஷமான பிடிக்கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது நான் ஆரம்பத்தில் சொல்ல விட்டுப்படுத்து, அந்த ஐட்டமும் இதில் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு நான் வந்து 1 கப்பு வந்து பதப்படுத்தின மாவு எடுத்துட்டு இருக்கேன், அரிசி மாவு. அதாவது இதை ஊற வச்சு ஈரமாக இருக்கிறப்ப, லைட் ஈரம் இருக்கிறப்ப, அதை காய வச்சுட்டு லைட் ஈரம் இருக்கிறப்பே வறுக்கிறது. இதை வந்து கொஞ்சம் லைட்டாக இளஞ்சிவப்பாக வறுத்துக்கணும், லைட்டாக ரெட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அதே எவ்வளோ 1 கப்பு இது மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம். அதை வந்து ஒரு பக்கம் வந்து பாவு காய்ச்ச போகிறேன், கொஞ்சமாக தண்ணி விட்டா போதும். இதில் கொஞ்சம் தண்ணி கூட குறைச்சிருந்தா பரவாயில்ல, இல்லை நம்ம கிண்டுறப்ப யூஸ் படுத்த போகிறோம். இதில் நீங்கள் வந்து 1/3 கப் அந்த மாதிரி விட்டுக்கலாம். வெறும் வெல்லம் கரையணும், அவ்வளோதான். கரைஞ்ச உடனே வடிகட்டிக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம மாவு வந்து சிம்மில் வச்சு நல்லா லைட் ரெட் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அப்போ நல்ல வாசனையும் வரும், கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ தான் இந்த குழக்கட்டை வந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த குழக்கட்டை பொதுவாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருந்தால், இந்த மாதிரி இப்போ இது நிறைவேறினா நான் பிடிக்கொழக்கட்டை பண்ணுறேன்னு வேண்டிட்டு பண்ணலாம். இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதுக்கு வந்து இது ரொம்ப விசேஷமான ஒரு ஐட்டம், பிள்ளையார் சதுர்த்திக்கு பண்ண வேண்டியது. நம்மளோடது மற்ற எல்லாம் கவர் ஆகிடுது, இந்த குழக்கட்டையில் வந்து இது கவர் ஆகலை, பிடிக்கொழக்கட்டை. அதனால இதையும் இதில் வந்து கவர் பண்ணுறோம் இந்த வீடியோ. இப்போ மாவை நல்லா இளஞ்சிவப்பாக வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து கடாயில் வந்து தண்ணி விட்டுக்கிறேன். 1 கப்பு தான் தண்ணி விட்டுருக்கேன், 1 கப் மாவுக்கு 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். அப்புறம் வெல்லம் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் விட்டுக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. அதில் மாவை போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க கிண்டுறப்ப. இதில் வந்து தண்ணியிலேயே வேணாலும் நீங்கள் தேங்காயை போட்டுக்கலாம், இல்லை இப்படி போட்டு இது பண்ணலாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் 4-5 ஸ்பூன் உங்களுக்கு பிடிக்கும்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஏன்னா மிக்ஸ் ஆகிறது ஈஸி, நம்ம கையால் பிசைஞ்சு தான் இதை உருட்ட போகிறோம். அப்போ ஒரு கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம், எல்லாம் சேர்ந்து வர மாதிரி அழுத்தி பிசைஞ்சுட்டு. இது வந்து ரொம்ப கொதிக்கும், உடனே உருட்ட முடியாது. இதுலேயும் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். கட்டியாக விட்டுட்டு அது உங்களுக்கு உரிக்கிற நெய்னா கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் இருக்கும். இதை நல்லா கிண்டிட்டு, நல்ல சூடு இருக்கும், அதுலேயே அப்படியே மூடி வச்சுட்டா இது நல்ல உள்ளூர் வெந்துக்கும். ஆறுனோன்னு தான் நம்ம இதை வந்து பிடிச்சி வைக்க முடியும். இப்போ தொட முடியாது, வெள்ளாலையே ரொம்ப கொதிக்கணும். இப்போ ஆயிடுத்து, இது ஆறட்டும், அதுக்கப்புறம் இது பிடிக்கலாம். அடுத்து நம்ம கொத்துக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சுண்டலும் நம்ம பண்ணுவோம் நம்ம பிள்ளையார் சதுர்த்தி இன்னைக்கு. நான் கருப்பு கொத்துக்கடலை பண்ணிருக்கேன், நீங்கள் வெள்ளை கொத்துக்கடலையும் பண்ணலாம், எந்த சுண்டல் வேணால் பண்ணலாம். இது வந்து அடுப்பில் இது வந்து கொத்துக்கடலையை வந்து ஓவர் நைட் ஊற வைங்க, இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். உங்களுக்கு அந்த தண்ணியில் ஸ்மெல் வரலைன்னா அதே தண்ணியிலே வேக விடலாம், இல்லாட்டி தண்ணியை மாற்றிட்டு வேக விடுங்க. வேக விடும்போது உப்பு கொஞ்சம் போடணும், ஒரு 1/4 ஸ்பூன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உப்பு கட்டாயம் போடணும். அப்போ தான் அந்த சுண்டல் வந்து உப்பு இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் துளியோடு மஞ்சப்பொடி வேணும்னா போட்டு வேக விடலாம், நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் கடாயை வச்சுருக்கேன், அதில் வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரே ஒரு வத்த மிளகா. நான் சுண்டல் ரொம்ப நிறையா இல்லை குவான்டிட்டி, ஒரே ஒரு வத்த மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன்.
வந்து நீங்கள் பார்த்துன்னு போட்டுக்கணும். ஆல்ரெடி வேக வச்சப்போ போட்டதுனால இப்போ இந்த சுண்டலை போட்டுக்கிறேன். அதை வந்து வேக விட்டுட்டு அதை தண்ணி குக்கரில் வச்சு வேக விட்டு 4 to 5 விசில் சொன்னோம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் விசில் வந்து கொஞ்சம் கூட கொடுக்கணும். பெருங்காயம் போட்டேன். கொஞ்சோண்டு சால்ட் போட்டிருக்கேன். அதில் வேக வச்சதை போட்டதுனால. அதுக்கப்புறம் நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறதா தான் நைவேத்தியம் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வேணும்னா. ஏன்னா நிறையா படுத்துனா உப்பு அப்புறம் கஷ்டம், எடுக்க முடியாது. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்குங்க. இது வந்து உங்களுக்கு இன்னொரு வித மசாலா எது போடலன்னா நம்ம மிளகா வத்தல், கொத்தமல்லி வரை, கடலைப்பருப்பு, இந்த 3. கொத்தமல்லி வரை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகா வத்தல் வந்து உங்கள் குவான்டிட்டி ஆஃப் சுண்டலுக்கு ஏற்ற மாதிரி 3 4 போட்டு அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணி அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் இதில் போடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த இது வேணால் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அது போடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி எடுத்து இதில் வந்து என்ன சுண்டலோ உங்களுக்கு அதுக்கு ஏற்ற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் இதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்மளோட சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிள்ளையார் சதுர்த்தியோட அடுத்த நைவேத்தியம். இது வரலட்சுமி நோம்பு அன்னைக்கும் பண்ணுவா. பச்சரிசி இட்லி. இந்த பச்சரிசி இட்லிக்கு நான் 3 கப்பு பச்சரிசி எடுத்துட்டேன். அதே கப்பால் 1 கப்பு உளுந்து எடுத்துட்டேன். இது ரெண்டையும் தனித்தனியாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஊற வைக்கணும். சில சமயம் வந்து மிக்சியில் வந்து உங்களுக்கு பச்சரிசி கொஞ்சம் அரைப்படாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசிக்கு மட்டும். அப்புறம் வந்து இது 4 ஹவர்ஸ் ஊறினோடனே இதை எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்சியில் உளுந்து அரைச்சிருங்க. உளுந்தை வந்து நீங்கள் இது ஃப்ரிட்ஜ் வாட்டர், நல்லா ஐஸ் கோல்டு வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரை விட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு அது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரும். அது நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் வந்து அதை 2 கோர்ஸில் அரைங்கும். அதாவது வந்து ஒரே மிக்சியில் வழியே போட்டு 3/4 போடணும்னா அரையாக போட்டு அரைச்சா அது நல்லா உப்பிண்டு வரும், அழகாக நல்லா உபரி வரும். அதை வந்து அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதேமாதிரி அரிசி மாவு அரைச்சிக்கோங்க. அரிசி அரைக்கும் போது அது பேருக்கு ரவா மாரி இருக்கணும். லைட்டாக ஒரே நைஸாக இருக்கக்கூடாது, பேருக்கு கொஞ்சம் ரவையாட்டாக இருக்கணும். அதை இது ரெண்டையும் நல்லா கலந்துட்டு உப்பு போட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கையால் நல்லா கலக்கணும். ஏன்னா கையில் உள்ள அந்த நம்மள இதில் உள்ள ஹீட்டு தான் வந்து அது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதனால அதுட்டு நல்லா அடித்து நல்லா கலந்து இதை வச்சுட்டு 8 ஹவர்ஸ், சில சமயம் 6 ஹவர்ஸ் ஹியூமிடிட்டி ஹீட் இருந்ததுன்னா உங்களுக்கு 6 ஹவர்ஸ்லேயே ஃபெர்மெண்ட் ஆகிடும். அண்ட் பொதுவாக 8 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சாலும் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடும். இதை நான் வந்து அரைச்சு ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சு அரைச்சு அதுக்கப்புறம் 8 ஹவர்ஸ் அதை ஃபெர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாவை கொண்டு இருக்கேன், இட்லி மாவு, பச்சரிசி மாவு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஊற்றி வைக்க போகிறோம் இட்லியை. இதை வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் டைல்யூட்டட் ஃபார்மில் இருக்கும். இந்த மிக்சியில் வந்து நமக்கு ரொம்ப கெட்டியாக அரைக்கிறது கஷ்டம். அதனால நீங்கள் பார்த்துட்டு தண்ணி விடணும். தண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா அதில் தண்ணி விட்டுறக்கூடாது, ரொம்ப இட்லி சப்பையாக போயிடும். இதை விட்டுட்டு இதை வந்து நான் இப்போ வந்து இட்லியாக எடுத்து ஊற்றி வைக்கிறேன். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிருக்கிறேன். இதில் வந்து வைக்கிறேன். இட்லி பானையோ குக்கரோ இதில் வேணாம், ஆல்ரெடி ப்ரீ ஹீட் ஆனதில் வைக்கிறேன். இப்போ வந்து இட்லியை ஊற்றி வச்சுட்டேன். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன்னா 10 மினிட்ஸுக்கு இது வந்து வேகட்டும். இப்போ இட்லி வந்து 10 நிமிஷம் ஆயிடுத்து. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கேஸ் அணைச்சிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் தரேன். நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் விட்டாலும் பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இட்லியை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடுறோம். உடனே அதுலேருந்து எடுக்கக்கூடாது. ஆற வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் ஆறட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு இட்லி எடுக்கலாம். இப்போ இட்லி கொஞ்சம் நேரம் ஆறிடுத்து. இப்போ வந்து தண்ணியில் வச்சு ஸ்பூன் தண்ணியில் டிப் பண்ணி அதால் எடுக்கிறோம். இட்லி ஆயிருக்கு. இது பச்சரிசி இட்லி எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. உள்ள காமிக்க
கொழுக்கட்டை மாவு வந்து ஆறிடுத்து. இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு. அண்ட் வந்து சாஃப்டாகவும் ஆகிடுது. சில இடத்துல ட்ரையாக இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் சாஃப்ட் ஆகிடும். பொதுவாக எல்லாத்தையும் சேர்ந்தாப்புல மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இதை இப்படி பிடிக்கிறோம் இல்லையா நம்ம, அதனால தான் இதுக்கு பேர் பிடி கொழுக்கட்டை. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணால் இந்த கையோட இது வந்து சைஸ் வந்து சின்னது ஒன்று பிடிச்சி காமிச்சிருக்கேன். இந்த கை என்ன விரலை அப்படி 4 அமுத்தினா அந்த விரலோட இம்ப்ரெஷன் வரும். சின்னதோ பெருசோ உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கணும். பிடி கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சாச்சு. இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் ஒரு பிளேட்டில் வந்து இதை வைக்கிறேன். வாழை இலை இருந்தால் நீங்கள் வாழை இலை வச்சு வைக்கலாம். இது ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணது வாட்டர், அதில் இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குக்கரை மூடிட்டு 7 மினிட்ஸ் வந்தால் போதும். மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 7 மினிட்ஸ் வெந்தால் போகிறோம். ஆல்ரெடி நம்ம கொதிக்கிற தண்ணியில் தான் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு வறுத்துருக்கோம், அதனால் பாதி வெந்திருக்கும் இது. அதனால் இது வந்து ஜஸ்ட் 7 மினிட்ஸ் இது வெந்த உடனே ஆன உடனே இதை வந்து மூடிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு அப்புறம் எடுக்கணும். அதை அவசரப்படக்கூடாது. இப்போ அப்பத்தோட மாவு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறி இருக்கு. இதில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் அந்த வெல்லம் இருந்தது இல்லையா, வாட்டர் பாகோடது, அதை விட்டுக்கல. நான் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு தோன்றது சரியாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு முட்டை எண்ணெய்க்கெல்லாம் யூஸ் படுத்துவோம் இல்லையா, எண்ணெய் நெய்க்கு, அந்த முட்டையால் ஃபஸ்ட்டு விடுறேன். உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு நல்லா ஹாட் ஆகிடணும் ஆயில். அதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சுன்னு பண்ணணும். அது தானாகவே வந்து உங்களுக்கு பபிள்ஸ் அடங்கிடும். உடனே அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுடலாம் சிம்லேயே. கொஞ்சம் பொறுமையாக தான் இது பண்ணணும், கொஞ்சம் டைம் ஆகும். ஆயில் கொஞ்சம் ஹாட் ஆகிடுது ஜாஸ்தியாக, அதனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருப்பாங்க. இப்போ இன்னொரு பக்கம் இதுவும் பபிள்ஸ் அடங்கும். நீங்கள் ஒன்றொன்னா போட்டு எடுத்தால் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. 2 போட்டால் சில சமயம் சேர்ந்துட்ட மாதிரி ஆகிடும். நல்லா ஒன்றொன்னா போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து 2 சைடும் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு மாரி வெங்கலாப்பாயில் வச்சு இப்படி ஒரு அழுத்தினோம்னா எண்ணெயெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து இதை இப்போ இந்த இது காமிச்சேன் இல்லையா, இந்த கரண்டி இருக்குல்ல, பச்சடி கரண்டியாக என்ன சொல்வேன், இது இட்டு வேணா ஊற்றலாம். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஒவ்வொருத்தவே சிம்மில் வச்சுருக்கும் போது ஆயில் வந்து கூல் ஆகிடும். அதை ஹாட் ஆன வச்சுட்டு திருப்பி சிம்மில் வச்சுட்டு அப்புறம் போடுங்க. போடும்போது ஆயில் ஹாட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும். அந்த ஹீட்லேயே அது ஆயிண்டே இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுத்து எடுக்கணும். அவசரப்பட்டு உடனே திருப்பக்கூடாது. மாவாக இருக்கு இல்லையா, வெல்லம் உங்களுக்கு உள்ள ஹீட்டில் போட்ட உடனே மெல்ட் ஆகிடும். அதனால் அப்படியே ஈஷிக்கும். அதனால வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். திருப்பி இன்னொரு சைடு கொஞ்சம் டைம் ஆகும். பிடி கொழுக்கட்டை 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டேன் இதை. அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து வைக்கிறேன். இது நல்லா வந்துருத்தோ 7 மினிட்ஸில். நல்ல ஏலக்காய் நெய் வாசனையோட நல்ல வாசனை அடிக்கிறது. இது பபிள்ஸ் அடங்கிருத்தோ. இதை எடுத்துட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அதில் உள்ள ஆயில் வந்துடும். அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு எதில் போடணுமோ அதில் போடலாம். முட்டையால் போடணுன்னா சின்னது போடணும்னா அப்படி போடலாம்.
இல்லைன்னா கரண்டியால் போட்டால் கொஞ்சம் பெருசாகும். இப்போ வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நமக்கு என்னென்ன ஐட்டம் என்னென்ன விட்டு போச்சோ, சுண்டல், புடி கொழக்கட்டை, பச்சரிசி இட்லி, அப்பம். அப்பம் என்ன டிஃப்ரென்ஸ்னா, முன்னாடியே நம்ம நெய்யப்பம் நம்ம சேனல்ல இருக்கு. இது வந்து அது வந்து ஊற வச்சு போட்டிருந்தோம் அரிசி மாவை. இது வந்து ஸ்டோர் பாட் ஃப்ளோர்லேருந்து பண்ணி போட்டிருக்கோம். அதோடது இது ரெண்டுத்துலேயுமே நான் வந்து புடி கொழக்கட்டை இது ரெண்டுத்துலேயுமே வந்து 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா யாருக்கா திதிப்பு ஜாஸ்தி பிடிக்கும்னா நீங்கள் 1 போட்டுக்கலாம். 3/4 வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் நல்லா. சில பேருக்கு வந்து ரொம்ப திதிப்பு பிடிக்கும்னா அவள் ஈக்குவலாக போட்டுக்கலாம். மற்றபடி இது எல்லா ரெசிபியும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு. இதோட நீங்கள் ஒரு பாயசமும் வச்சுக்கணும். நீங்கள் வந்து பருப்பு பாயசம் வச்சுக்கலாம், தேங்காய் பாயசம் வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி எல்லாம் கட்டாயம் பண்ணி பாருங்க. எப்பயுமே வந்து உங்களுக்கு சாமிகிட்ட வந்து ஸ்ரத்தை தான் முக்கியம். நீங்கள் எவ்வளோ ஐட்டம் பண்ணுறேங்கிறது முக்கியம் இல்லை. உங்களால் எது முடியுமோ அதை பண்ணிவிட்டு கடவுளோட விநாயகர்களோட பூர்ணமான அருள் உங்கள் எல்லாரும் கிடைக்கணுங்கிறது நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். தேங்க்யூ.